எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, அவரை சந்தித்த பின்பு சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை. இதை நம்ம ரஜினிகாந்த் போய் கேட்டிருக்கார். இதை நானும் சொல்லலாமான்னு. இது தமிழ் தானே, யார் வேணாலும் சொல்லலான்னு அவர் சொல்லிட்டார். சில பேர் இதை எதிர்த்து பேசுகிறாங்க. நினச்சா செய்ய முடியாதா, செஞ்சு காமி, வாய்ப்பில்லை. ஒரு நடிகர், யாரோ ஒருத்தர் பிரபலமான நடிகர் வீடு கட்டினாராம். கிரக பிரவேசத்துக்கு போக முடியலையா, அன்றைக்கும் ஷூட்டிங்காமா, தெரியுமா உங்களுக்கு? அவர் கட்டின வீட்டுக்கு அவராலேயே போக முடியலங்க. நீ ஒரு மளிகை கடை வியாபாரி ஆகணும்னு விதி இருந்தால் மாற்ற முடியாது. நீ ஒரு என்ஜினியர் ஆகணும்னு இருந்தால் மாற்ற முடியாது. டாக்டர் ஆகணும்னா மாற்ற முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அறிவோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திறமை நிறைய இருக்கும், நிறைய திறமை இருக்கும். ஆனால் அதை பணமாக்க முடியாது. ஒருத்தனுக்கு திறமையும் இருக்காது, படிப்பறிவும் இருக்காது, ஆனால் அவன் வெற்றியாளனாக திகழ்வான். இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் எனக்கு. சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, நம்ம கவிஞர் வாலி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார். நான் இவரை சந்திக்கும் வரை எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, அவரை சந்தித்த பின்பு சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை. இதை நம்ம ரஜினிகாந்த் போய் கேட்டிருக்கார். இதை நானும் சொல்லலாமான்னு. இது தமிழ் தானே, யார் வேணாலும் சொல்லலான்னு அவர் சொல்லிட்டார். உடனே ரஜினிகாந்த் சொல்கிறார், பாலச்சந்தர் அவர்களை சந்திக்கும் வரை எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை சந்தித்த பின்பு நான் சாப்பிடவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எப்படி இது இந்த சந்திக்க வைக்கிறது யார்? எப்படி இந்த சந்திப்பு நிகழுது? உண்மையாகவே பெரிய ஆச்சரியமான விஷயம். அது நினைத்து பார்த்தால் அதிசயம். ஒருத்தரை சந்திக்கிற வைக்கிறது பிரபஞ்சம். எப்படி? ஒரு நபரை நானே சந்திக்கணும்னு நினச்சேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம். மிகப்பெரிய மனிதர், அற்புதமான மனிதர். அவரை சந்திக்கிறதுக்கு நான் அப்போ ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கையில் எழுதிட்டு இருந்தேன். அந்த பத்திரிக்கையோட ஓனரை பார்த்து இவரை சந்திக்கணுங்கன்னு நான் சொன்னேன். என்னப்பா நம்மாலப்பா, நம்ம சொன்னால் இன்னும் நாளைக்கு காலையில் சந்திச்சிடலான்னார். ஆனால் சந்திக்கவே முடியல கடைசி வரைக்கும். அது எனக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. அவரை சந்தித்திருந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். அந்த மாதிரி ஒருத்தரை இப்போ இடையில சந்திக்க முடியாமல் போச்சு. என்னோடய வாழ்க்கையில் 2 நபரை நான் சந்திக்கணும்னு நினச்சேன். அந்த 2 நபர்களும் இப்போ இல்லை. ஆனால் இந்த 2 நபரும் எனக்கு வெகு அருகாமையில் தான் இருந்தாங்க, ரொம்ப பக்கத்தில். நான் அவங்க பேர் கூட சொல்ல விரும்பலை. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் அவங்க 2 பேரையும் நினச்சிருப்பாங்க. அற்புதமான மனிதர்கள். கடைசி வரை, பிறந்தது முதல் கடைசி வரை கெட்ட பேர் எடுக்காதவங்க, பொதுநல தொண்டுகளில் இருந்தவங்க, மிகப்பெரிய பத்திரிகையாளர். ஸோ நினைக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட சந்திக்க முடியல. அதே மாதிரி ஒருத்தரை நான் சந்திக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், ஜோதிடத்துறையில் ஆர்வம் இருக்கிறவர். இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணுறேன். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். வாங்க தம்பி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொன்னாங்க. நம்ம ஐயா உங்களை எப்போ பார்க்கலாம், என்ன கேட்குறீங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன எப்படி சொல்லிட்டீங்க, உடனே வர சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் சொன்ன வசனம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கே வந்துடுங்க, இப்போவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு நபரை சந்திப்பது, இந்த சந்திக்கிற விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ எப்படி எந்த நேரத்தில் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் இந்த சந்திப்பை ஏற்படுத்துவது எது? அதுதான் பிரபஞ்சம், அதுதான் நவகிரகம். இந்த நவகிரகத்தில் ஒன்று நம்மளை, ஒரு கவிதை கூட இருக்குது, இமைக்காமல் பார்த்திருந்த நபர்கள். அதாவது கண்ணை மூடி கூட 2 பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்களாமா, இந்த நேரத்தில் கூட பிரிய மாட்டாங்களாமா. இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த இருவர் பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒருவர். இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஸோ இதை யார் தீர்மானிக்கிறா அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதற்கு நவகிரகங்கள், பிரபஞ்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர் இதை எதிர்த்து பேசுகிறாங்க. நினச்சா செய்ய முடியாதா, செஞ்சு காமி, வாய்ப்பில்லை. தீர்மானிப்பது. நான் கேட்குற கேள்வி, ஒரு நடிகர், யாரோ ஒருத்தர் பிரபலமான நடிகர் வீடு கட்டினாராம். கிரக பிரவேசத்துக்கு போக முடியலையா, அன்றைக்கும் ஷூட்டிங்காமா, தெரியுமா உங்களுக்கு? அவர் கட்டின வீட்டுக்கு அவராலேயே போக முடியலங்க. வாழ்க்கையில் எதுக்கு வீடு கட்டுறோம், எதுக்கு அந்த கிரக பூஜையெல்லாம்? இந்த வீட்டில் நல்லா இருக்கணும், அவரால் போக முடியல. தீர்மானிக்கிறது இடத்துல நீ இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். எதிர்த்து தான் பேசுவேன், பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நிதர்சனம் என்னவென்றால், தீர்மானிக்கும் சக்தி உன்னிடம் இல்லை, அதை யாரும் மறுக்க முடியாது. எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, அதான் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காற்றின் திசையில் பயணம் செய். இது என்ன காற்றின் திசையில் பயணம்? காற்றின் எதிர் திசையில் பயணம் செய்யக்கூடாது. காற்று அப்படிங்கிற வார்த்தை கிரகம். நீங்கள் கிரகத்தை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒரு சினிமா நடிகன் ஆகணும்னு விதி இருந்தால் மாற்ற முடியாது.
நீ ஒரு மளிகை கடை வியாபாரி ஆகணும்னு விதி இருந்தால் மாற்ற முடியாது. நீ ஒரு என்ஜினியர் ஆகணும்னு இருந்தால் மாற்ற முடியாது. டாக்டர் ஆகணும்னா மாற்ற முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கிடைக்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு தாராளமாக அந்த பிரபஞ்சம் நமக்கு வழி நடத்துகிற மாதிரி செய்யலாம். ஒரு முக்கியமான ஒருத்தர் டி நகரில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு என்கிட்ட வந்தார் ஜாதகம் பார்க்குறது. நானும் வாங்க வணக்கம், காலையில் 8 மணிக்கே வந்துட்டார் நங்கநல்லூருக்கு. வந்தோடனே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, அவங்க அப்பா இப்படி உட்காந்தாரு, அவங்க அம்மா அப்படி உட்காந்தாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, சேரை இப்படி திருப்பி போட்டு என்னை பார்க்காம உட்காந்துருக்கு. ஏன் இப்படி உட்காந்துருக்கு? அவன் உங்களுக்கு உங்கள் மேலே கோவம். என் மேலே என்ன கோவம்? நான் தான் முறையாக பார்க்கும்போதே கோவம்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் கோவப்பட்டா பரவாயில்ல. என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை +2 முடிச்சுட்டா, சந்தோஷம், அடுத்து என்ன பண்ணலான்னு கேள்வி கேட்கலாம். உடனே லேப்டாப் ஆன் பண்ணி +2ல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அடுத்த வார்த்தை நான் சொன்னேன், இந்த பொண்ணு ஐஏஎஸ் படிச்சிருமே. அந்த பொண்ணு சேரை திருப்பி போட்டுருச்சு, ஏன் பக்கம் பார்க்குது. அங்கிள் அப்படின்னு, உங்க கூட நான் பேச விரும்பலை. அங்கிள் சொல்கிறத கேளுங்க அங்கிள், நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், எங்கள் அப்பா தான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. 2 பேரும் சண்டை போட்டு வந்தோம். நாகராஜ் சார் வந்து நீங்கள் சொல்கிறது தான் கேட்பார், நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், கரெக்டாக என்ன சொல்லுது அதான் சொல்லுவேன். அந்த பிள்ளை ஹாப்பி ஆகி அங்கிள் 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 நீங்கள் சொன்னால் கேட்பார், சொல்லுங்கள் அப்படின்னு. சார் அவர் ஐஏஎஸ் சார், எனக்கு ஈஸியாக டாக்டர் படிக்க வைக்கணும், நான் இவ்வளோ பெற்ற போதே டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். பிரபஞ்சம் அனுமதிக்காது. பெத்த மகள் நீ சொன்னால் கேட்க மாட்டான். அவளுக்கு எங்கேருந்து அந்த ஐஏஎஸ் ஆசை வந்துச்சுன்னு அவளுக்கே தெரியலையாம். +2 முடிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட டாக்டர் டாக்டர்ன்ட்டு இருந்தாலாம். +2 ரிசல்ட் வந்தோடனே மேக் மீ ஃபார் ஐஏஎஸ் கோச்சிங். ஸோ இதை முடிவெடுக்கிறது யார்? பிரபஞ்சம். காலையில் புருஷன் கூட சண்டை போட்டு போகிறான், நீமே வாழ்க்கையில் உங்க கூட பேச மாட்டேன்னு. மத்தியானம் எந்திரிச்சு என்ன பண்ணுறான், தங்கம் சாப்பிட்டியாங்கிறான். இந்த முடிவை யார் எடுக்கிறாங்க? ஸோ பிரபஞ்சம் தான் இந்த முடிவை எடுக்கிறது. நவகிரகங்கள் இந்த முடிவை எடுக்கிறது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபரை சந்திப்பதும், ஒரு நபரை பழகுவதும், ஒரு நபரால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வருவதும், ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வருவதும் அந்த பிரபஞ்சத்தின் கட்டளை. அதனால் யாராக இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தின் கட்டளையின்படி ஒத்துழைத்து அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு காற்றின் திசையில் பயணம் செய்வது போல் கிரகங்களின் திசையில் பயணம் செய்தால் மாபெரும் வெற்றியாளனாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை ஏற்படும் என்ற நல்ல தகவல் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.